guys, நான் பிரியா and welcome back to you and I. வழக்கமாக நம்ம எங்கேயாச்சும் வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு அப்படி கமன்னு அப்படி ஃப்ரெஷ்ஷாக வெளியில் போகணுன்னு தான் எல்லோரும் ஆசைப்படுவோம். ஆனால் பைலட்ஸ்லாம் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? அவங்க பர்சனலாக எங்கே போனாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க டியூட்டிக்கு போகும்போது, அவங்க ஒரு ஃப்ளைட்டை ரன் பண்ண போகும்போது அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு பர்ஃப்யூம் தானே, சும்மா சென்ட்டு தானே அடிக்கிறோம், இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குல்ல. யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவங்க நம்ம அந்த ஃப்ளைட்டோட கேபின் இருக்கு இல்லையா, காக்பிட்டுன்னு சொல்கிற அந்த பைலட்ஸ் ஓட்டுறாங்களே அந்த அறை, அதை தான் காக்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காக்பிட்டோட பாதுகாப்புக்கும் பேசஞ்சர்ஸோட பாதுகாப்பையும் கருதி தான் இவங்க பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, பாதுகாப்புக்கும் பர்ஃப்யூமுக்கு என்ன சம்மந்தம்? இதுக்கும் அதுக்கும் என்ன முடிச்சு போடுறாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? பர்ஃப்யூம் அப்படின்றது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பைலட் உள்ளே போகிறதுக்கு, டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஃப்ளைட்டை ஏறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் எடுப்பாங்க. அதாவது ப்ரீத்தலைசர் டெஸ்ட் அப்படின்ற அந்த பரிசோதனை, அந்த மூச்சு பரிசோதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பைலட்ஸ் ஆல்கஹால் எதுவும் கன்சியூம் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட்டை எடுத்து இதில் அவங்க பாஸ் பண்ணால் தான் அடுத்து பைலட்டை அந்த ஃப்ளைட்டை ஓட்டுறதுக்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை அவங்க எடுப்பாங்க. இந்த டெஸ்ட்டை அவங்க எடுக்கும்போது இந்த பர்ஃப்யூமெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அந்த டெஸ்ட்டில் அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த பர்ஃப்யூமில் அந்த ஆல்கஹால் ஸ்மெல்லாம் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் என்ன ஆகும்னா, இவங்க அந்த டெஸ்ட்டுக்கு போகிறாங்க இல்லையா, ப்ரீத்தலைசர் டெஸ்ட்டு அட்டன் பண்ண போகும்போது இந்த பர்ஃப்யூமில் இருக்கிற அந்த ஆல்கஹால் ஸ்மெல் அந்த டெஸ்ட்டில் அது டிடெக்ட் ஆகும். டிடெக்ட் ஆகி அவங்க ஆல்கஹால் சாப்பிட்ருக்க மாதிரி தான் அது ரிசல்ட் காட்டும். ரிசல்ட்டு நெகட்டிவாக தான் காட்டும். ரிசல்ட் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னாலே அவங்க என்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, பைலட் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஈவன் தோ அந்த பைலட் ஒரு ட்ராப் கூட அவங்க ஆல்கஹால் குடிக்கல அப்படின்னாலும் அந்த இது காட்டுறதுனால, டெஸ்ட் நெகட்டிவ்னு காட்டுறதுனால இவங்க அப்படி தான் கன்சிடர் பண்ணி அந்த பைலட்டுக்கு அதை இது பண்ணி பெனால்ட்டி போடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒன்று டிரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பைலட்டை ஓட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அனுமதிக்காத டைமில் லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி நடக்கும்போது ஃப்ளைட் டிலே ஆகும். ஏன்னா பைலட் ஓட்ட போக முடியாதுன்னா உடனே வண்டி ஃப்ளைட் எடுக்க முடியாது. ஸோ ஆப்வியஸாக ஃப்ளைட் டிலே ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால தான் பைலட்ஸ் டியூட்டிக்கு போகும்போது ஆல்கஹால் கண்டென்ட் உள்ள எந்த பொருட்களும், ஈவன் பர்ஃப்யூம் மட்டும் கிடையாது, மவுத் வாஷர், சானிடைசர் இருக்கு இல்லையா, சானிடைசர்லலாம் கூட இந்த ஆல்கஹால் இது இருக்கும். அந்த மாதிரியான எந்த ஐட்டமும் அவங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸு இதெல்லாம் போட்டுட்டு அவங்க பைலட்ஸ் போனாங்க அப்படின்னா, அந்த காக்பிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பைலட்டோட கேபின் இருக்கு இல்லையா, அந்த பைலட்டோட கேபின் எப்படி இருக்குன்னா ரொம்ப அப்படியே மூடி, ரொம்ப க்ளோஸ்டான, அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷரைஸ்டான ரூமாக தான் இருக்கும். அவ்வளோ ஒரு க்ளோஸ்டான ரூமாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பர்ஃப்யூமோட ஒரு பைலட் போய் உள்ளே உட்கார்றாரு அப்படின்னா அந்த கோ பைலட்டுக்கும் அந்த இதுக்கும் உள்ளேயே அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் அப்படியே சுற்றிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். அது இல்லாமல் சில சமயம் ஹெட்டேக், தலைவலி வர்றதுக்கும், டிசீனஸ், ஒரு தலை சுற்றல் ஏற்படுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அது வழிவகுக்கும். அதனாலையும் பர்ஃப்யூம் அலோவ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக தான் பைலட்ஸ் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைலட்ஸ் ஏன் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரையும் டாடா பாய்.